வங்கிகளுக்கு முன் நீண்ட வரிசைகளில் மக்கள் காத்து கிடப்பது நீடித்துக் கொண்டிருக்கும் நிலையில் பணமற்ற பரிமாற்றங்களை ஊக்குவிக்கும் வங்கிகள் தங்கள் வாடிக்கையாளர்களுக்கு குறுஞ்செய்திகளை அனுப்பி வருகின்றன. பணமில்லா பரிமாற்றங்களை வங்கிகள் அதிகம் வரவேற்கின்றன. இதற்காக வங்கிகள் என்னென்ன நடவடிக்கைகளை எல்லாம் மேற்கொண்டுள்ளன என்பதை விவரிக்கிறார் இந்தியன் வங்கியின் தொழில்நுட்ப பிரிவு பொது மேலாளர் ரங்கராஜன். சார், இப்பொழுது கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷனுக்காக இந்தியன் வங்கி என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்துருவாங்க சார்? இந்தியன் வங்கியில் பல வகைகளில் பண்ணுறாங்க. நமக்கு வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இதெல்லாம் நிறையா இஷ்யூ பண்ணிருக்கோம். பிரதம மந்திரி PMJDY மூலமாக நிறையா கார்ட்ஸும் கொடுத்துருக்கோம். கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ATM மூலமாக பணம் கொடுக்குறோம். சிட்டிஸில் வந்து இங்கே மூலமாக பணம் கொடுக்குறோம். கேஷ்லெஸ்ஸாக போகும்பொழுது பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் மிஷின்ஸ் இது வந்து நிறையா வர்த்தகர்களுக்கு நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மூலமாக அவங்க வந்து பேங்க்கில் போய் பணமே எடுக்காமல், பணம் இல்லாமல், ஏன்னா இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பணம் இல்லாமல் எடுக்கிறது வந்து ரொம்ப வசதியாக இருக்கும் அவங்களுக்கு. அதனால் வர்த்தகர்களுக்கு வந்து ரொம்ப சௌகரியமாக நாங்கள் வந்து பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் மிஷின்ஸ் எல்லா இடத்துலையும் கொடுக்குறோம். பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் மிஷினில் எல்லா கஸ்டமர்ஸுக்கும் அதை வந்து உபயோகப்படுத்த முடியும். இதை தவிர இன்னொரு எங்களுடைய இந்தியன் வங்கியிலேய மொபைல் ஆப் இண்டிபேன்னு இருக்குங்க. அந்த இண்டிபே ஆப்பில் வந்து வி ஹவ் ப்ரொவைடட் ஒரு வசதி செய்து கொடுத்துருக்கோம், ஸ்கேன் அண்ட் பேன்னு சொல்லிட்டு. இது வந்து வர்த்தகர்கள், சிறு சிறு வர்த்தகர்களுக்காக மெயினாக வந்து உபயோகப்படுத்தலாம். இதை அவங்களுடைய கணக்கு விவரங்களை, அதாவது அவங்களுடைய IFSC கோடையும் அவங்கள்ட்டேருந்து வாங்கி எந்த பேங்க்கில் வேணாலும் அக்கௌண்ட் வச்சிருக்கலாம். அவங்க இந்தியன் பேங்க்கில் தான் அக்கௌண்ட் வச்சிருக்கணும் இல்லை வர்த்தகர்கள். அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பரையும் அவங்களோட IFSC கோடையும் வாங்கி ஒரு QR கோட் ஜென்ரேட் பண்ணி அவங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவோம். அவங்களுடைய கடைகளில் ஒட்டி வச்சுருவாங்க. நம்ம இந்தியன் வங்கியோட கஸ்டமர்கள் இந்தியன் வங்கியோடைய மொபைல் ஆப் இண்டிபே மூலமாக அவங்க அதை ஸ்கேன் பண்ணாங்கன்னா அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பரும் IFSC கோடும் அந்த மொபைல் அப்ளிகேஷனில் வந்துடும். அதை வச்சுட்டு எவ்வளோ ரூபாய் பணம் கொடுக்குறாங்களோ, அவங்க பணம் செலுத்தணுமோ அந்த பணத்தை வந்து அதில் இது பண்ணால் ஒரு IMPS டிரான்சாக்ஷன், இமீடியட் பேமெண்ட் செட்டில்மெண்ட் பேர். IMPS டிரான்சாக்ஷன், நார்மலாக IMPS டிரான்சாக்ஷன் நம்ம ஒருத்தருக்கு பணம் அனுப்புவோம். அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து வர்த்தக பேமெண்ட்டுக்கும் இதை உபயோகப்படுத்தலாம். IMPS டிரான்சாக்ஷன் இனிஷியேட் ஆகும். அந்த IMPS டிரான்சாக்ஷன் போகும்பொழுது இவங்களுக்கு வந்து இன்னாருக்கு பணம் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு SMS வரும். மர்ச்சன்ட்ஸுக்கும் இன்னார்ட்டேருந்து பணம் வந்ததுங்கிற SMS வரும். இந்த ரெண்டையும் அவங்க பார்த்துட்டு அவங்க செட்டில் பண்ணிவிட்டு அவங்க இது பண்ணலாம். எவ்வளோ பேர் பயன்படுத்திட்டு இருக்காங்க சார் இப்போ இந்த கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷனை? இப்போ இந்தியன் வங்கியில் ஒரு மாதத்துக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்குங்க. இப்போ இன்னும் அந்த டிரான்சாக்ஷன் இம்ப்ரூவ் அதிகமாகும். இதன் மூலியமாக மக்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும்? பணம் எடுத்துன்னு போகிறதுல இருக்கிற சிரமங்கள்லாம் குறையுமா? இதில் என்ன மாதிரியான? முக்கியமாக ரொம்ப சிரமங்கள்லாம் ரொம்ப குறையுங்க. இது வந்து இது வந்து கடைகள் வர்த்தகர்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம சாதாரணமாக வீட்டில் பேப்பர் போடுறதுக்கு வராங்க, மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் கலெக்ட் பண்ணுறாங்க, அவங்களும் அந்த அட்டையை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி பணம் கலெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேஸு, எல்லா ஹோட்டல்ஸு எங்கே வேணால் இதை வந்து வசதியை உபயோகப்படுத்தலாம்.